இந்த வீடியோவில் நாங்கள் 2024 MCQ 16வது MCQ பார்ப்போம். ரைட், இந்த MCQ நீங்கள் நேரடியாக நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கலாம். MCQ பாருங்கள், என்னென்னு சொன்னால், முதலாம் வரிசை வாயு அவர்த்தி தாக்கம் A கேஸ்லேருந்து B கேஸ் C கேஸ் உருவாகுது. அதாவது வாயு வெப்பநிலை ஒரு மூடிய தொகுதியினுடைய நடைபெறுகிறது. அதாவது தரப்பட்ட வெப்பநிலையில் தொடக்கம் அமுக்கம் 100 கிலோ பாஸ்கால் ஆகும்போது தாக்கத்தினுடைய அரை ஆட்களம் 20 செகண்ட் ஆகும். அதோட அதே வெப்பநிலையில் தொடக்கம் அமுக்கம் 200 இருக்கும்போது தாக்கத்தினுடைய அரை ஆட்களம் என்று கேள்வி கேட்டுருக்காங்க. சரி, இதில் இந்த கேள்வியை நாங்கள் செஞ்சு பார்ப்போம். என்ன விட வருதுண்டு இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா, அந்த கேள்வியில் முதலாவது விஷயம் சொல்லியிருக்காங்க, முதலாம் வரிசை வாயு தாக்கம்னு சொல்லுவாங்க. முதலாம் வரிசை வாயு தாக்கம், முதலாம் வரிசை வாயு தாக்கம். இதில் கணக்கு வரிசைகள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தோம்னா டைம் போயிடும். எல்லாத்தையும் பார்த்தோம்னா முதலாம் வரிசை, அடுத்தது இரண்டாவது வரிசை, பூச்சிய வரிசை, இரண்டாம் வரிசை அப்படின்னு இருக்குது. அந்த அடிப்படையில் மூணாம் வரிசை மட்டும் பார்ப்போம். மற்றதெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கேஸ் இப்படி ஒன்று அதில் 2 வாயுக்கள் எங்களுக்கு கேஸஸ் உருவாகுது. ரைட், இப்போ இப்படி உருவாகிற நேரம் இந்த வாயு தாக்கத்தின் அரையாய் கலந்துருக்கிறாங்க, வாயு வரிசை இருந்திருக்காங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பார்க்கணும் முக்கியம், இந்த முதலாம் வரிசையிலேயே இதில் இருக்கிற அந்த அதனுடைய முதலாம் வரிசையினுடைய தாக்கத்தினுடைய தாக்க விகிதம் கேயை நாங்கள் இந்த அடிப்படையில் எழுதுறது. எப்படின்னு சொல்லிட்டோன்னா, நான் ஏ குறித்து நான் அந்த கேயை இது பண்ணேன்னு சொல்லிட்டேன்னா, அப்போ அது எப்படி வரும்னு சொல்லிட்டோன்னா, அதாவது ஏயினுடைய செறிவு நேரத்தோடு எப்படி மாறுது என்றதை ஈக்குவல் மைனஸ்னா நான் இந்த பக்கம் எடுக்கிறபடியா, இந்த பக்கம் எடுத்துருந்தா ப்ளஸ்ஸாக வரும். கே இன்ட்ரு இந்த சிலபஸில் இருக்கோ தெரியும் அவங்களோட சிலபஸில், ஆனால் இது இந்த வகையிட்டு எடுக்கிற முறைன்னு சொல்லுவாங்க. இது தேவையில்லை, நான் இருந்தாலும் சும்மா தெரிஞ்சுக்கொண்டா சில விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும். இங்கே இப்படி ஒரு இருக்கிறத நாங்கள் நேரடியாக இப்படி எழுதலாம்னு சொன்னால், இதை நாங்கள் வகையிடலாம். வகையிட்டோம்னா டிஏங்கள் டிடி என்று எடுத்து வகையிட்ட மீன் இதை தொகையிடணும், இன்டகிரேஷன் செய்யணும். மைனஸ் கே இன்ட்டு டிடின்னு வருமா? சாரி, வகை இல்லை, இது டிஃபரன்சியேஷன் இல்லை, இன்டகிரேஷன் செய்யணும், தொகையிடணுமா? தமிழில் தொகையிடல்வாங்க. ரைட், இப்படி இருக்கும்போது நாங்கள் இதை தொகையிட்டோம்னா அதை டி குறித்து நான் தொகையிடுறோம். டி சமன் 0லேருந்து அப்படி டி குறித்து தொகையிடும். இது டி குறித்து இங்கே நான் தொகையிடும் போது இது ஏயா மாறும். அப்போ ஏ இந்த செறிவு ஆரம்பத்தில் 0, ஏ இந்த செறிவு இங்கே நான் ஏடி என்று போடுறேன். சரிதானே? அப்போ இப்படி பார்க்கும்போது இங்கே ஏ இந்த செறிவு 0 வரும். பிறகு நான் இதை தொகையிட்டு இந்த நேரத்தை தொகையிட்டேன், இங்கே டி 0லேருந்து டி சமன் டிக்கு வருது. அப்போ இன்டகிரேஷன் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நேரவே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி வரும்? அப்போ இதை குறித்து இதை நாங்கள் செய்யும்போது இது இதண்ட அமைப்பு இப்படி எடுத்தோம்னா இதுக்கு நேரவே நாங்கள் முடிவு இருக்குது. அப்போ முடிவு எப்படின்னு சொன்னால் எல் என்னண்டு வரும், ஏடி ஓவர் ஏ 0 வரும். அதாவது டி நேரத்தில் இருக்கிற ஏண்ட செறிவுக்கும் அந்த டீண்ட 0 நேரத்தில் இருக்கிற ஏண்ட செறிவுக்கும் இருக்கிற எல்என்னு நாங்கள் கணிக்கணும். சரியா? மைனஸ் கே இன்ட்டு இங்கே என்ன செய்யும், டி 0லேருந்து டிக்கு வரபடியா நேரவே டி மட்டும்தான் மிஞ்சும். இதை தொகையிட்ட வேண்டாம். இதை வடிவம் இந்த வடிவம் தான் எங்கள்கிட்ட இருக்கும். ஒரு முதலாம் நிலை அவத்தில் இருக்கிற ஒரு இதுக்கு தாக்கத்துக்கு இது அரையாயிரக்குள்ள நாங்கள் பார்க்கும்போது இங்கே என்ன செய்யும், டி சமன் என்னவா இருக்கும், டி ஹாஃப் ஆக வரும். இங்கே இருக்கிற ஏடி எவ்வளோ இருக்கும், ஏ இந்த செறிவு எங்களுக்கு ஏ இன்ட்டு பை ஏ நோட்டின் அரைவாசிக்கு குறையும். சரிதானே? இது தாக்கம் நடந்து குறைஞ்சு கொண்டு போகிறது தானே. அப்போ ஏ இந்த அரைவாசிக்கு குறையும். அப்போ இதை நாங்கள் இதில் அப்ளை பண்ணோம்னா எங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால், இதில் தூக்கி போடுவோம். இது ரெண்டும் வெட்டுப்பட்டுரும். வெட்டுப்படுச்சுன்னா ln2 இங்கே டி டி ஹாஃப் வந்துடும்.
இதைத்தான் அவங்க எழுதுவாங்க டி ஹாஃப் வந்து ln2 இன் கீழ் ln2 இன் கீழ் என்னென்று வரப்போகுது கே என்று வரப்போகுது. சரியானே, அதாவது மைனஸ் வரும், lnக்கு மைனஸ் வரும். அப்போ இதை வடிவமாக எழுதினோம்னா டி ஹாஃப் வந்து மைனஸ் ln2 இன் கீழ் கே என்று வரும். சரிதானே, ரைட். இப்ப இந்த இந்த சாம்பாடு ஏன் எடுத்தேன்னு சொன்னா, இது உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு தேவைப்படான்னு நினைக்கிறேன், அப்படிதான் நான் யோசிக்கிறேன். இது ஏன் இது என்னது சொல்லுமென்னு சொன்னா, இந்த டி ஆஃப் வந்து எதுல தங்கியிருக்கும், அதனுடைய தாக்க வீதத்துல வந்து தங்கியிருக்கும். கே என்ற மாதிரி நம்ம கே என்னத்துல தங்கியிருக்கும்டா, ஒன்லி கே தங்கி இருக்கிறது வந்து சரிதான் என்னத்துல தங்கியிருக்கும், வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி டிபெண்ட் பண்ணிருக்கும். டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர் மட்டும்தான் தங்கியிருக்கும். சரிதானே, வேற எதுலையுமே தங்கியிருக்காது. அப்படி பார்க்க போகும்போது இங்க கொடுத்த ஆரம்பத்தில் உள்ளது தங்கியிருக்குமா, இடையில உள்ளது தங்கியிருக்குமா என்றதெல்லாம் வராது. அதாவது டி ஹாஃபா இருந்த அரை ஆட்குளமாக இருந்தா, அப்ப அப்படி ஒரு சந்தர்ப்பம் மாறபடியால எங்களுக்கு இங்க இருக்கிற ஆரம்ப நிலையில எது மாறினாலும் என்ன மாறினாலும் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு டி ஹாஃப் என்னவா இருக்கும், டி ஹாஃப் வந்து அந்த தந்த 20 செகண்டாகவே இருக்கும். ஆகவே இதனுடைய விடை வந்து விடை 20 செகண்ட் எங்க இருக்குது, 2ஆவதுல இருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொன்னா, இந்த டி ஹாஃப் அதாவது முதலாம் அவத்தையில 2ஆம் அவத்தை 3ஆம் அவத்தைக்கு இந்த டி ஹாஃப் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு சொன்னா இதனுடைய வேற அமைப்பு இங்கே வரும். அது நினைக்கல உங்களுக்கு அந்த அளவுக்கு சிலபஸ் இருக்கோ தெரியாது. இதே கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கும் போல இருக்குது. இந்த தாக்க வீதம் வந்து தாக்குத்திறன் இல்லாட்டி தாக்க வீதம் வந்து என்னுடைய தாக்குத்திறன் இல்லாட்டி தாக்க வீதம் தாக்க வீதம் என்னவா இருக்கும், வெப்பநிலை மட்டும் தங்கி இருக்கும். மற்ற ஆரம்ப செடிகளில் அரையாட்களோட தங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அரையாட்களமா